ஒரு புது ஆளை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் கூட்டிட்டு வந்து வன்னியரசு, ஆலூர் ஷானவாஸ், ரவிக்குமார் பேசுறதெல்லாம் பேருக்கு எல்லாம் போடக்கூடாது. உட்கார வச்சு சொல்லுங்க இவங்களாம் யாருன்னு கேட்டால் திமுக எம்எல்ஏ, திமுக எம்பிங்கன்றுவாங்க. நான் அந்த அளவுக்கு திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனை மிஞ்சி பேசுற அளவுக்கு இருக்கிறாங்க. கூட்டணி தர்மத்துக்காக. கூட்டணி தர்மம்லாம் என்னங்க இது? நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த கூட்டணி தர்மம்லாம். கூட்டணி தர்மம்ன்றது வந்து இவர்கள் என்ன பண்ணாலும் புகழ்றதுன்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணினே ஒண்ணு கிடையாது. இப்பதான் அந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா தேர்தலுக்கான ஒரு மதிப்பு இவரே பேசியிருக்காருல்ல, தேர்தலுக்கான என்னால் நீங்கள் உங்களால் நாங்கள்னு சில தொகுதி உடன்பாடுகள். அதற்கு பிறகு நீங்க யாருக்காக இருக்கீங்க? பட்டியலின மக்களுக்காக இருக்கிறீங்க, பொதுமக்கள் பிரச்சனைக்காக இருக்கிறீங்க. அதற்கான விஷயங்கள்ல போராடணும், ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், சட்டசபையிலையோ மற்ற இடங்கள்லையோ பேசணும், போராட்டம் நடத்தணும், இதெல்லாம் பண்ணணும். இது எதுவுமே இருக்காது. இவர்களுடைய தனித்தன்மை இழந்து திமுகவுடைய இன்னொரு பார்ட்டாக மாறி இவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி. அதாவது வேற யாராவது கொஞ்சம் குறைகளை சுட்டி காமிச்சா இவங்க ஏறி போய் அடிப்பாங்க. இது ஏன்னா நீங்க கொஞ்சம் இறங்குனீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க அதோட கீழே இறங்குவாங்க.